வணக்கம். இன்னைக்கு ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டோடைய வீக்லி ஃபோர்காஸ்ட் பார்க்கலாம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணிங்க. கீழ உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ எங்களுடைய டெலகிராம் லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். ஜாயின் பண்றவங்க பண்ணிக்கங்க. ஸோ நியூஸ் இந்த வீக் பார்த்தீங்க அப்படின்னா, மண்டே வந்து பெரிய நியூஸஸ் வந்து எதுவும் இல்ல ஆக்சுவலா. பட் மண்டே மார்க்கெட் ஓப்பனிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். காரணம் வந்து யுஎஸ் உடைய ட்ரெஸரீஸ்ல வந்து ஒரு ட்ராப் வந்திருக்கு. ஸ்பீச் வந்ததுக்கப்புறம். அதனால கண்டிப்பா மண்டே மார்க்கெட்ட நம்ம பார்க்கணும். மண்டே மார்க்கெட்ல நமக்கு நியூ ஹோம் சேல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு யுஎஸ் உடைய இம்பாக்ட் இருக்கு. பட் ஆனா அது மந்த் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய இம்பாக்ட் கிடையாது. பட் ஓப்பனிங்ல நமக்கு மார்க்கெட் கண்டிப்பாக ஒரு இம்பாக்ட்ட நமக்கு குடுக்கும். செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா, ஜப்பானுடைய இன்ஃப்ளேஷன் ரேட் இருக்கு. யுஎஸ் உடைய டியூரபிள் குட்ஸ் இருக்கு. ஓகே. திருப்பி புதன்கிழமை பார்த்தோம் அப்படின்னம்னா, நமக்கு வந்து இன்வென்டரி இருக்கு. ஆயிலுடைய இன்வென்டரி இருக்கு. கேடுடைய சிபிஐ கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் இருக்கு. நியூசிலாண்டோடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷன் இருக்கு. அதுக்கப்புறம் யுஎஸோட ஜிடிபி growth குவார்டர்லி இருக்கு. அண்ட் வியாழக்கிழமை பார்த்தோம் அப்படின்னா, கேடுடைய ஜிடிபி குவார்டர்லி இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, யுஎஸோடைய கோர் பிசிஇ பர்சனல் இன்கம் அண்ட் ஸ்பெண்டிங் இருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஃப்ரைடே பொறுத்த வரைக்கும் ஜப்பானுடைய கன்சியூமர் கான்ஃபிடன்ஸ் இருக்கு. 8:30 மணிக்கு ஐஎஸ்எம் மேனுஃபேக்சரிங் இருக்கு. ஓகேங்களா? ஐஎஸ்எம்ல பிஎம்ஐ அதாவது பர்ச்சேசிங் மேனேஜர் இண்டெக்ஸ் வந்து மந்த் டு மந்த் வந்து அவங்களுடைய பர்ச்சேசிங் மேனேஜிங் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணுவாங்க. ஸோ அது இருக்கு. ஸோ இந்த வாரம் 5 நாளுமே யுஎஸ் உடைய இம்பாக்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2வது ஜப்பானுடைய நியூஸ் இருக்கு. இன்ஃப்ளேஷன் ரேட்டும், கன்சியூமர் கான்ஃபிடன்ஸும் செவ்வாய்க்கிழமையும், வெள்ளிக்கிழமையும் இருக்கு. இதை தாண்டி புதன்கிழமை பார்த்தோம் அப்படின்னம்னா, நமக்கு ஃபெட் ரிலேட்டட் ஸ்பீச் இருக்கு. இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும், கோல்டு வந்து ஒரு நல்ல மூவ்மெண்ட், அப்சைட் மூவ்மெண்ட் குடுத்திருந்தது. அதுக்கு ரீசன் வந்து ஸ்பீச் தான். ஓகே. ஃப்ரைடே நடந்த ஸ்பீச். அதே மாரி நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா, புதன்கிழமை 10:30, 10:45, 11:15 நம்மளுடைய இந்தியன் டைம் நைட்டு ஸ்பீச்சஸ் இருக்கு. அதே மாரி வியாழக்கிழமை 9:30, 11:30 இந்த மாரி டைம்லயும் ஸ்பீச்சஸ் இருக்கு. தொடர்ச்சியாக ஸ்பீச்சஸ் இருக்கு. அதனால இந்த ஸ்பீச்சஸ்க்கு கண்டிப்பா மார்க்கெட் மூவ்மெண்ட் ஆகும். நியூஸ் வந்ததுக்கு அப்புறம் கூட திடீர்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 9 மணி, 10 மணிக்கெல்லாம் மார்க்கெட்ல மூவ்மெண்ட்ஸ் இருக்கும். அதனால கேர்ஃபுல்லா ட்ரேட் பண்ணிக்கணும். ஓகே. ஃபர்ஸ்ட் DXY உடைய சார்ட் பார்க்கலாம். ஸோ DXY உடைய சார்ட் பார்க்கும்போது பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு இந்த பர்ட்டிகுலர் ஹை அண்ட் லோக்குல தான் பிரைஸ் வந்து இருக்குது. இந்த பர்ட்டிகுலர் ஹை அண்ட் லோ. இங்க இருந்து மார்க்கெட் வந்து ஒரு கரெக்ஷன் வந்துட்டு இப்போ வந்து மார்க்கெட் மேலே போயிட்டு இருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம ஒரு ஷார்ட் டேர்ம் கரெக்ஷன் எதிர்பார்த்திருந்தோம். இந்த இடத்துல மார்க்கெட்ல சப்போர்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். லைவ் மீட்ல கூட பார்த்திருந்தோம். ஸோ பிரைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த சப்போர்ட்டை தான் கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. பட் இது கீழே வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னா, எஸ் அஃப்கோர்ஸ் இருக்கு. DXY பொறுத்த வரைக்கும். என்ன அப்படின்னா இந்த இடத்துல வந்து பிரைசஸ் வந்து அப்படியே ஸ்லோ டவுன் ஆயிடுக்கு. ஒரு அன்சேஞ்ச் மூவ்மெண்ட் கொடுத்துருந்ததுனால இது சப்போர்ட்டா நம்ம எடுத்துக்கிறதுக்கு பாசிபிள் வந்து ரொம்ப ரொம்ப ஹையாக இருக்கு. நான் வந்து நேத்து வீடியோல சொல்லியிருந்தேன். மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா, எந்த ஒரு ரெசிஸ்டன்ஸையும் மார்க்கெட் பிரேக் பண்ணாம கிரியேட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றோம். ஸோ இப்ப இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டருக்கான பேட்டர்ன் வந்து கிரியேட் ஆயிடுக்கு. ஓகே. ஸோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஹை பிரேக் ஆகும்போது மார்க்கெட் வந்து திருப்பி ஒரு ராலிய ஸ்டார்ட் பண்ணும். நம்ம எதிர்பார்த்திருந்த சப்போர்ட் கிடைச்சிட்டு இருக்கு. ஸோ இந்த இன்வெர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர்ல மார்க்கெட் வந்து மேல போகறதுக்கான பாசிபிள்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஹையாக இருக்கும். நம்ம எப்படி இதை கன்சிடர் பண்ணி எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளா ஒரு ட்ரெண்ட் லைன்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ பிரைஸ் இந்த டாப்ல இருக்கு. இந்த டாப் நம்ம இப்படி வச்சுக்குவோம். ஸோ நல்லா மார்க்கெட் வந்து பிரேக் ஆனதுக்கு அப்புறம், நல்லா மார்க்கெட் பிரேக் ஆயிட்டு இப்படி வந்து மூவ் ஆகும்போது மார்க்கெட் வந்து மேல போக ஆரம்பிக்கும். இந்த கரெக்ஷன் பெரிய லெவல்ல வரணும்னு அவசியம் இல்ல. நமக்கு பிரேக் அவுட் தான் ரொம்ப கேர்ஃபுல்லா பார்க்க வேண்டியதாக இருக்கும். இல்ல மண்டே மார்க்கெட்ல திருப்பி பிரைஸ் வந்து கீழ வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா, மார்க்கெட் வந்து கீழ இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் இந்த சப்போர்ட் லெவல் வரைக்கும் மார்க்கெட் வந்து இறங்கிடும். ஸோ இப்ப இருக்கிறது சப்போர்ட் லெவல். ஸோ இங்கிருந்து மார்க்கெட் பிரேக் அவுட்டா நம்ம செக் பண்ணி பிரேக்க புடிச்சு இந்த மார்க்கெட்ல DXY மேல கெயின் ஆகுறதுக்கு பாசிபிள்ஸ் இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஈரோ USD.
யூஎஸ்டி பொறுத்த வரைக்கும் டே ஃப்ரேம்ல பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இந்த டாப் ரெசிஸ்டன்ஸ் எதிர்பார்த்திருந்தோம். லைவ் மீட்ல பேசியிருந்தோம். ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸ தொட்டு மார்க்கெட் வந்து செல் ஆகுறதுக்கு இப்ப ரெடியாக இருக்கு. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் எதிர்பார்த்திருந்தோம். பிரைஸ் வந்து இங்க வந்துட்டான். ஸோ இப்ப பிரைஸ்ல இங்கேயும் பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டரா எடுத்துக்க முடியாது. அஃப்கோர்ஸ் ஒரு ஷோ அந்த ஃப்ளோ வந்து அந்த மாரி தான் இருக்கு. ஸோ இங்கேயும் நம்ம வந்து இப்போ ஒரு ட்ரெண்ட் லைன வந்து வரைஞ்சிக்கலாம். ஸோ இப்படி வச்சுக்கலாம். ஓகே. ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் இங்க என்ன சரியா பிரேக் ஆகல. இப்பதான் அந்த சப்போர்ட் லெவல்லயே மார்க்கெட் இருக்குது. ஸோ பிரைஸ் நல்லா பிரேக் ஆகி ஒரு கரெக்ஷன் கொடுத்து கீழே இறங்கினால் இந்த மார்க்கெட்டும் ஒரு ரிவர்சலுக்கான மார்க்கெட்டாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம எதிர்பார்க்கறது எல்லாமே வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தான். ஏன்னா மார்க்கெட் வந்து மண்டே ஓப்பன் ஆகும்போது தான் தெரியும். எப்பெல்லாம் DXY பிரேக் அவுட் ஆகுதோ அது வந்து யுஎஸ் உடைய மார்க்கெட்ல பிரேக் அவுட் ஆனால் தான் எடுத்துக்கணும். அதை தாண்டி நம்ம வந்து ஒரு நார்மலா காலையில மார்க்கெட் ஓப்பனிங்ல வர பிரேக்காக இருந்தால் எடுத்துக்க கூடாது. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல பிரைஸ் வந்து நல்லா பிரேக் அவுட் ஆனதுக்கு அப்புறம் கரெக்ஷன்ல நம்ம செல் ட்ரை பண்ணலாம். பவுண்ட் USD. ஸோ பவுண்ட் USD பொறுத்த வரைக்கும் ஒரு டே ஃப்ரேம்ல பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து அவ்வளோ ஹெல்த்தியான மார்க்கெட்லாம் இல்லைங்க. லாஸ்ட் 5 டேஸா மார்க்கெட் மேலே போயிருந்தாலும் ஹெல்த்தியான மூவ்மெண்ட் இல்லை. பிரைஸ் பார்த்தீங்கன்னாவே இந்த இடத்துல தெரியும். கேண்டில் எல்லாமே வந்து ரொம்ப ஷார்ட்டான கேண்டில்ஸாக அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா ஷேடோஸ் கேண்டில்ஸாக மார்க்கெட் இருக்கு. ஆல்ரெடி இந்த மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 ஹவர்ல நம்ம பேசியிருப்போம். இதுதான் கன்சாலிடேஷன். இந்த கன்சாலிடேஷன் விட்டு வெளியில வந்து திருப்பி ரீகன்சாலிடேஷன் தான் மார்க்கெட்ல நடந்துட்டு இருக்கு. ஸோ என்னன்னா பிரைஸ் வந்து இப்போ ஒரு EURUSD மாதிரி கிளியர் பிரேக் அவுட் இல்லை. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஷேடோஸ் இருக்கு. ஷேடோவாக தான் மார்க்கெட் போயிடுது. ஸோ இன்னொரு முறை மார்க்கெட் லைட்டாக அப்படி மேலே போயிட்டு கீழே வரலாம். ஸோ இந்த மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம கண்டிப்பாக செல் தான் எதிர்பார்க்கணும். பை போகக்கூடாது. ஒரு நல்ல ஒரு நல்ல பை கிடையாது. இந்த இடத்துல பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பை கிடையாது. ஸோ இது வந்து ஒரு பையோடைய வீக்னஸை தான் நமக்கு சொல்லுது. நம்ம இங்க செல் தான் ட்ரை பண்ணணும். ஆனா செல்லுக்கு மார்க்கெட் இன்னும் கூட ஒரு ரெசிஸ்டன்ஸ் அப்படி ஏதோ ஒரு நியூஸ்ல அப்படி மேலே போயிட்டு வரலாம். அல்லது இங்கே கீழே வந்து இந்த சப்போர்ட் பிரேக் பண்ணுச்சு அப்படின்னாலும் நம்ம வந்து தாராளமா செல் ட்ரை பண்ணலாம். பையை ஒமிட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆஸ்திரேலியா யூஎஸ்டி. ஸோ ஆஸ்திரேலியா யூஎஸ்டி பொறுத்த வரைக்கும் ஒரு டே ஃப்ரேமில் பார்த்தோம் அப்படின்னா இங்கேயும் பார்த்தீங்கன்னா ப்ரைஸஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஹெல்த்தியான மூவ்மெண்ட் கொடுக்கல. 3000க்கு கீழே வந்துடுது, 3000க்கு கீழே வந்துடுது, 3000க்கு கீழே வந்து இப்படியே மார்க்கெட்டில் நடந்துக்கிட்டே இருக்கு. ஸோ இது வீக்னஸ் ஆஃப் பையிங்கை தான் நமக்கு காட்டுது. ஆஸ்திரேலியா ஆல்மோஸ்ட் ஒரு ஸ்ட்ராங்கான கரன்சியாக இந்த வீக் இருந்தாலும் அவ்வளோ ஒரு நல்ல மூவ்மெண்ட் ப்ரைஸில் வந்து நமக்கு கிடைக்கல. ஸோ ஒரு 4 ஹவரில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து ஒரு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பான்ஷன், அதாவது ரூஃப் டைப்பில் மார்க்கெட் வந்திருக்கும். இப்படி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரைஸ் ஸ்ட்ரக்சர் நமக்கு ஃபார்ம் ஆயிடுது. மேலே ஏறிட்டு மேலே ஏற முடியாமல் இப்போ ஒரு ஷார்ட் டேர்ம் செல்லிங் மார்க்கெட்டில் நடந்துட்டு இருக்கு. இந்த மார்க்கெட்டும் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரெசிஸ்டன்ஸில் தான் இருக்கு. இந்த ப்ரைஸும் ரெசிஸ்டன்ஸில் தான் இருக்குது. இப்போ நம்ம 2 ஹவர் ஃப்ரேமில் போய் இந்த மார்க்கெட்டை பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான ஷோல்டர் தான். இது வந்து நமக்கு ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டராக மார்க்கெட்டில் வந்துடும். ஓகே. அப்போ இந்த ட்ரெண்ட் லைன் அப்படிங்கிறது பாட்டமில் இருக்கக்கூடிய லைன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது எப்படி பிரேக் அண்ட் ரீடெஸ்ட் ஆகுதோ இதை வச்சு இந்த மார்க்கெட்டில் நம்ம செல் ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் கீழே வரதுக்கு பாசிபிள் இருக்குது. அதனால DXY மேலே போகிறதுக்கான பாசிபிள் தான் தெரியுது. EURUSDலையும் மார்க்கெட் கீழே வரதுக்கு சான்சஸ் இருக்குது. இதே நம்ம போய் பவுண்ட் USDயில் கொஞ்சம் டபுளாக இருக்குது. பட் ஆஸ்திரேலியா USDயில் பார்த்தோம்னா கிளியராக செல்லிங் மோடில் தான் மார்க்கெட் கொடுக்குறாங்க. ஸோ நல்லா பிரேக் ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த மார்க்கெட்டில் செல் ஆகணும். ஏன்னா மண்டே மார்க்கெட்டில் திருப்பி மார்க்கெட் மேலே போச்சு அப்படின்னா நமக்கு நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ்க்கு மார்க்கெட் மூவ் ஆகிடும். நெக்ஸ்ட் நியூசிலாந்து USD. ஸோ நியூசிலாந்து USD பொறுத்த வரைக்கும் ஒரு டே ஃப்ரேமில் பார்த்தோம் அப்படின்னா இங்கே ஓரளவு கம்பேரிட்டிவ்லி ஈரோ, பவுண்ட், ஆஸ்திரேலியாவை கம்பேர் பண்ணும்போது நியூசிலாந்து நல்ல மூவ்மெண்ட் இருந்தது. அதனால தான் ப்ரைஸ் வந்து இப்போ இந்த டாப்புக்கு போய் ப்ரைஸ் வந்து ரீச் ஆகிடுக்கு. இந்த ரெசிஸ்டன்ஸ் ஆல்மோஸ்ட் வந்துட்டான். ஸோ இனிமேல் நம்ம இந்த மார்க்கெட்டில் செல் ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த மார்க்கெட்டில் பார்த்தோம்னா ஒரு 2 ஹவர் ஃப்ரேமில் நம்ம இந்த மார்க்கெட்லையும் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்மேஷன் வந்திருக்கும். இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்மேஷனில் மார்க்கெட் கிரியேட் பண்ணிட்டு இருக்குது. நம்ம 4 ஹவர் ஃப்ரேமில் பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் நமக்கு இது வந்து ஒரு டபுள் டாப் ஃபார்மேஷனுக்கும்
சான்சஸ் அதிகமாக உண்டு. ஸோ எதாக இருந்தாலும் நமக்கு வந்து ஒரு பிரேக்குக்கு அப்புறம் ஒரு சின்ன ரீடெஸ்ட் பண்ணிச்சு அப்படின்னா நம்ம தாராளமாக இந்த மார்க்கெட்டில் செல் ட்ரை பண்ணலாம். பையை ட்ரை பண்ணுறதை விட செல் ட்ரை பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த 4 மார்க்கெட்டும் ஈரோ யூஎஸ்டியும் எடுத்துக்கலாம். இதுவும் வந்து ஒரு வீக்னஸ் கொடுத்துருக்கு. பவுண்ட் யூஎஸ்டி மட்டும்தான் நமக்கு வந்து அவ்வளோ கிளியர் செட்டப் கிடைக்கல. ஆஸ்திரேலியா யூஎஸ்டியில் பார்த்தீங்க அப்படின்னா அங்கேயும் திரும்புறதுக்கு சான்சஸ் கொடுத்துருக்கு. நியூசிலாந்து யூஎஸ்டிலையும் திரும்புறதுக்கு சான்சஸ் கொடுத்துருக்கு. அப்போ யூஎஸ் வந்து கண்டிப்பாக மண்டே மார்க்கெட்டில் யூஎஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது ஒரு அன்வான்ட் ஷேடோஸ் வந்தாலும் திருப்பி ப்ரைஸ் வந்து ரெக்கவர் ஆகி மேலே போகிறதுக்கான சான்சஸ் தான் உண்டு. எதாக இருந்தாலும் யூஎஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது தான் நம்ம வந்து கரெக்டான ஒரு டிசிஷன் எடுக்கிறது பெஸ்ட்டாக இருக்கும். யூஎஸ்டி கேட். ஸோ யூஎஸ்டி கேட் பொறுத்த வரைக்கும் ஒரு டே ஃப்ரேம், ஸோ ஒரு வீக் ஃப்ரேமில் போய் பார்க்கலாம். வீக்கில் போய் நமக்கு ஒரு மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸில் தான் இப்போ இருக்குது. டேலியும் பார்த்தோம் அப்படின்னம்னா ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல ஒரு கன்சால்டேஷன் அந்த மோடில் தான் இருக்குது. பெருசாக மார்க்கெட் மேலே போல் வீக்னஸ் இது வந்து நம்ம ஒரு 4 ஹவரில் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு வெஜ்ஜஸ் பேட்டர்னில் மார்க்கெட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ கீழே உடைச்சவன் திருப்பி உள்ளுக்குள்ளே போயிட்டான், கீழே உடைச்சவன் திருப்பி உள்ளுக்குள்ளே போகிறான். அப்போ இந்த மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த பர்டிகுலர் ஏரியாவில் ஒரு டே ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பர்டிகுலர் ஏரியாவை விட்டு மார்க்கெட் வந்து வெளியில் போகலை. ஸோ சப்போர்ட் திருப்பி எடுக்குது. முதல் முறை வருது சப்போர்ட் எடுக்குது, 2வது முறை வருது சப்போர்ட் எடுக்குது. அப்போ ப்ரைஸ் வந்து மேலே பிரேக் ஆகிறதுக்கான பாசிபிள்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக தெரியுது. அப்போ ஒரு 4 ஹவர் சார்ட்டில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஒரு ஹை செட் பண்ணி வச்சிடலாம். இந்த ட்ரெண்ட் லைனை மார்க்கெட் வந்து எப்போ பிரேக் அவுட் பண்ணுதோ நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மார்க்கெட்டில் நம்ம பை சான்ஸ் இது கிடச்சிச்சின்னா பை ட்ரை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் டார்கெட்டை இந்த டாப் வைக்கலாம், தென் அதுக்கு மேலேயும் இருக்கக்கூடிய பாயிண்ட்டுக்கு போகலாம். ஸோ இந்த ஹை பிரேக் ஆகிறதுக்கு பிரேக் ஆகி மேலே போகிற அளவு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல ஒரு பைக்கான ட்ரெண்ட் பெரிய லெவலில் இல்லை அப்படின்னாலும் தொடர்ச்சியாக இந்த சப்போர்ட்டுக்கு மார்க்கெட் ரெஸ்பான்ஸ் பண்ணும்போது மார்க்கெட் ஒரு புஷ் மேலே கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ யூஎஸ்டி கேடை பொறுத்த வரைக்கும் 4 ஹவரில் கிளியர் பிரேக் அவுட் வரும் பொழுது நம்ம வந்து பை ட்ரை பண்ணுறது பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். நெக்ஸ்ட் யூஎஸ்டி ஜப்பான். ஸோ யூஎஸ்டி ஜப்பான் பொறுத்த வரைக்கும் ஒரு டே ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா இப்போ மார்க்கெட் ஆல்மோஸ்ட் ரெசிஸ்டன்ஸ்க்கு வந்துருச்சு. வந்தாலும் இந்த மார்க்கெட்டில் வந்து இன்னும் செல் பாயிண்ட் நமக்கு பெருசாக கிடைக்கல. ஓகேங்களா? ஸோ ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 ஹவரில் நல்ல ஒரு ரேலி கொடுத்த மார்க்கெட் அப்படியே சைடுவே மூமெண்ட்டில் இப்போ இருக்குது. ஸோ இந்த மார்க்கெட் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹைஸை வந்து பிரேக் பண்ணும். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நமக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் கிடச்சிருந்தது. இந்த ஸ்ட்ரக்சரில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து ஒரு ரேலி ஆனதுக்கப்புறம் ஒரு கன்சால்டேஷன் இந்த மாதிரி ஒரு ரேஞ்ச் கிரியேட் பண்ணிட்டு மார்க்கெட் திருப்பி ஒரு ட்ரெண்டிங்கில் போயிடுச்சு. இப்போ அதே மாதிரி மார்க்கெட் மேலே போனோடனே திருப்பி ஒரு ரேஞ்ச் மார்க்கெட்டை நமக்கு கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. நமக்கு ஆல்மோஸ்ட் இந்த இடத்துல ஒரு ட்ரையாங்கிள் ஃபேஸும் இருந்தது. ஸோ ப்ரைஸ் இப்போ மேலே பிரேக் ஆகி ரீடெஸ்ட் பண்ணிட்டு இருக்கான். ஸோ இந்த மார்க்கெட்டை என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்னொரு ஒன் மோர் மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கு சான்சஸ் உண்டு. ஸோ செவ்வாய்க்கிழமையும் வியாழக்கிழமையும் ஓகேங்களா, டியூஸ்டே அண்ட் ஃப்ரைடே இந்த 2 நாளும் நம்ம வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்கணும். அன்னைக்கு ஜப்பானுடைய நியூஸ் இருக்கு. ஜப்பானுடைய இன்ஃப்ளேஷன் ரேட் வந்து செவ்வாய்க்கிழமை இருக்கு. அதே மாதிரி ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா 10:30 மணிக்கு கன்சியூமர் கான்ஃபிடன்ஸ் இருக்கும். ஸோ இதை விட நமக்கு வந்து செவ்வாய்க்கிழமை நியூஸ்க்கு ப்ரைஸ் வந்து ஜப்பான் ஆல்மோஸ்ட் நல்லா வந்து ரெக்கவர் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஜப்பான் கரன்சி. பட் கம்பேரிட்டிவ்லி மற்ற கரன்சியை கம்பேர் பண்ணும்போது இந்த இடத்துல அப்போ அன்வான்ட் ஃப்ளக்சுவேஷன்ஸ் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. நமக்கு யூஎஸும் ஸ்ட்ராங்காக இருக்கும் பொழுது இந்த மார்க்கெட் பெருசாக கீழே வராது, இன்னும் அப்சைடில் போகிறதுக்கு தான் சான்சஸ் உண்டு யூஎஸ்டி ஜப்பான் பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் யூஎஸ்டி செஃப். ஸோ யூஎஸ்டி செஃப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு வீக்கில் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு டவுன் சைடு மூவ்மெண்ட் தாங்க. செஃப் கரன்சி வந்து ஸ்ட்ராங். ஓகேங்களா, யூஎஸ் என்ன தான் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் செஃப் கரன்சி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து இப்படி கீழே வந்துட்டு இருக்கு. இப்போ ப்ரைஸ் இங்கே இருக்கக்கூடிய ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவுக்கு மார்க்கெட் போகணும், அவ்வளோதான். இந்த இடத்துல நமக்கு ஒரு ஸ்பேஸ் இவ்வளோ தூரம் இருக்குது. இந்த ஸ்பேஸ் போகும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்க அப்படின்னா செல்லிங் பாயிண்ட் வந்துடும். ஸோ அதுக்கான ரைஸ் மூவ்மெண்ட் மட்டும்தான் இப்போ இருக்கும். இது வந்து ஒரு கரெக்ஷன் பை. ஸோ இங்கே நடந்துட்டு இருக்கிறது ஒரு கரெக்ஷன் பை. டாப்பில் இருக்கக்கூடிய இந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் மார்க்கெட் போகிறதுக்கு ட்ரை பண்ணும், அவ்வளோதான். ஸோ அதுக்கான ஒரு மூமெண்ட்டை தான் இப்போ நமக்கு மார்க்கெட் கொடுக்குது. இப்போ 4 ஹவரில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்ம
ஒரு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிருந்தோம். ஸோ கீழே வந்து சப்போர்ட் எடுத்தால் மட்டும் பை பண்ணலாம் அப்படின்ட்டு மார்க்கெட் இங்கே கன்சால்டேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இங்கேருந்து கீழே வருமா அப்படின்னா அப்படியே சைட்வேஸில் வரும் பொழுது ஏதாவது ஒரு இடத்துல நமக்கு இந்த டாப் ரெசிஸ்டன்ஸ் இங்கே இருக்கு இல்லைங்களா, இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணும்போது கூட நம்ம பை ட்ரை பண்ணலாம். இந்த இடத்துல சப்போர்ட் கிடைக்கலனா, சப்போர்ட் கிடைச்சிட்டா ரொம்ப நல்லது. சப்போர்ட் கிடைக்கல, நல்லா மார்க்கெட் மேலே பிரேக் ஆகுது அப்படின்னா நம்ம ஒரு பை ட்ரை பண்ணலாம். நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட இங்கேருந்து ஒரு 180 பாயிண்ட்ஸ் மார்க்கெட் வந்து மேலே மூவ் ஆகிறதுக்கு சான்சஸ் உண்டு. ஏன்னா அங்கே தான் நமக்கு ரெசிஸ்டன்ஸுக்கு மினிமம் ஒரு 150 பாயிண்ட்ஸாவது மார்க்கெட் மூவ் ஆகும். ஸோ இங்கே நமக்கு பை சான்ஸ் கிடைக்குதோ நம்ம தாராளமாக பை எடுக்க ட்ரை பண்ணலாம். பட் 4 ஹவர்லையும் சரி டெய்லியும் சரி அதுக்கான பை சான்சஸ் கிடைக்கல. ஒருவேளை ப்ரைஸ் வந்து கீழே இன்னும் கொஞ்சம் கீழே வரும் பொழுது இந்த இடத்துல இந்த பின்பார் பேஸ் பண்ணி நம்ம பை எடுக்கிறதுனால எடுக்கலாம். அல்லது இந்த பிரேக் அவுட்ல நமக்கு ஒரு நல்ல க்ளோஸ் கிடைச்சிச்சுன்னா பை எடுக்கலாம். பட் இந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்டுக்கு வந்துருச்சு ஒருவேளை அப்படின்னா ஒரு சூப்பரான என்ட்ரி நமக்கு காத்திருக்குன்னு அர்த்தம். இல்லைனாலும் இங்கே நம்ம பை தான் எடுக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கோல்டு. ஸோ கோல்டை பொறுத்த வரைக்கும் ஒரு வீக்கில் பார்த்தோம் அப்படின்னம்னா ப்ரைஸ் வந்து இந்த பை ட்ரெண்டில் நான் திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன். வீக்கில் வந்து நமக்கு வந்து இந்த பை இதுதான் பை ட்ரெண்ட். அதுக்குள்ளே ஒரு ஷார்ட் டேர்ம் கரெக்ஷன் எதிர்பார்க்குறோம். திருப்பி பை ஆகுது. ஏன்னா இந்த இடத்துல ப்ரைஸ் மேலே போயிட்டு கரெக்ஷன் ஆன மார்க்கெட் மாதிரி ஒரு கரெக்ஷன் செல்லிங் தான் நம்ம எதிர்பார்த்துட்ருக்குறோம். இது வீக்குக்கான ப்ரொசீஜர். இதே டேக்கு வரும்பொழுது மாறும். ஓகே, டேலையும் நமக்கு பை ட்ரெண்ட் தான். பை ட்ரெண்டில் நம்ம வந்து ஒரு கரெக்ஷன் செல்லுக்குள்ள ஒரு சேனலை வச்சு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த சேனலுடைய டாப்புக்கு இப்போ ப்ரைஸ் வந்து ஆல்மோஸ்ட் ரீச் ஆயிடுச்சுங்க. என்ன நம்ம வந்து ஒரு 45+ எதிர்பார்த்துருந்தோம். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 41.5 வரைக்கும் நேற்று ஹை வந்துட்டான். ஸோ இங்கே போய் நம்ம இனிமேல் என்ன எதிர்பார்க்கணும் அப்படின்னா நம்ம வந்து மேக்சிமம் செல்லு தான் எதிர்பார்க்கணும். ஓகேங்களா, இங்கே போய் பை எதிர்பார்க்க கூடாது. நம்ம இப்போ இருக்கிறது கரெக்ஷன் செல். ஒருவேளை ப்ரைஸ் வந்து இந்த ஹைக்கு மேலே அதாவது 65 அப்படின்னு இருக்கு, நம்ம 72ன்னு வச்சுக்கலாம். ஏன் இந்த 72 அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா ஒரு மந்தோட நம்ம பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கிறோம். இந்த டாப் ரேஞ்ச் 2072லேருந்து 1990 அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் நம்ம வந்து இருக்கிறோம். ஓகே, இந்த மார்க்கெட் வந்து மேற்கொண்டு ரேலி ஆகுமா இல்லை திருப்பி இந்த ரேஞ்ச் இந்த பெரிய எக்ஸ்பான்ஷன் ட்ரையாங்கிளுக்கு பிரகாரம் கீழே வரணும் அப்படின்னா நமக்கு இந்த ரேஞ்ச் ஃபர்ஸ்ட் பிரேக் அவுட் ஆகணும். இந்த ரேஞ்ச் பிரேக் ஆகலை. இதுக்குள்ளதான் நம்ம கன்சால்டேஷனுக்குள்ள இருக்கிறோம். இந்த மந்தோடைய க்ளோஸும் ரொம்ப இம்பார்ட்டன்டான க்ளோஸாக இருக்கும். அட்லீஸ்ட் 72க்கு மேலே க்ளோஸ் பண்ணுதா இல்லை 1989க்கு கீழே வந்து மார்க்கெட் க்ளோஸ் பண்ணுறானா அப்படின்னு நம்ம கண்டிப்பாக பார்க்க வேண்டிய சுச்சுவேஷனில் இருக்கிறோம். ஸோ கோல்டை பொறுத்த வரைக்கும் இல்லை இந்த வீக் இந்த மந்த் இப்படியே கன்சால்டேட் ஆயிடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் மந்த் தான். ஸோ இப்போ வீக் பிரகாரம் நமக்கு இந்த சேனலுக்குள்ள நம்ம பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கரெக்ஷன் போய் அந்த 72க்குள்ள ப்ரைஸ் வந்து இப்போ திரும்பணும். இப்படி திரும்பி கீழே ப்ரைஸ் வந்து இந்த சப்போர்ட் லெவலில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ இந்த சப்போர்ட்டுக்கு வந்துட்டால் மார்க்கெட் வந்து திருப்பி மேலே ரேலியை ஸ்டார்ட் பண்ணும். ஏன்னா ஒரு சடனாக வந்து மார்க்கெட் வந்து ஒரு ரைஸை வந்து எப்பயுமே கொடுக்காது. கண்டிப்பாக ஒரு நல்ல சப்போர்ட் லெவலுக்கு வந்து தான் மார்க்கெட் சப்போர்ட் கொடுக்கும். ஸோ இங்கே இருக்கிற சப்போர்ட் லெவல் அட்லீஸ்ட் நமக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய 1950 வரைக்குமாவது வந்து மார்க்கெட் சப்போர்ட் எடுத்தால் மேலே போகலாம். இந்த சேனல் தான் தொடணும் இல்லை, தொட்டால் ரொம்ப நல்லது. தொடலை அப்படின்னா இதே மாதிரி கன்சால்டேஷன். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்னதாக ஒரு க்ளூ பார்க்கலாம். இங்கேருந்து ப்ரைஸ் வந்து இவ்வளோ தூரம் மேலே போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 10 கேண்டில் நமக்கு மேலே போயிடுச்சு. ஆனால் அங்கேருந்து இங்கே வரதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 22 கேண்டில் 2 மடங்கு ஆயிடுச்சு. ஸோ இந்த ப்ரைஸ் இப்போ ரைஸ் ஆனாலும் இந்த கன்சால்டேஷன் அப்படிங்கிறது நமக்கு வந்து இதே மாதிரி தான் ரொம்ப ஸ்லோவாக நடந்துட்டு இருக்கு. ஸோ இதுக்குள்ளே வரக்கூடிய ஒரு ஷார்ட்டான பையிங்கும் ஷார்ட்டான செல்லிங்கும் தான் நம்ம எடுக்க ட்ரை பண்ணணும். 1950 வரைக்கும் வரத்துக்கு சான்சஸ் இருக்கு. இல்லை இங்கேருந்தே மார்க்கெட் டேக் ஆஃப் ஆகி மேலே போகுதா அப்படின்னா வாய்ப்புகள் இருக்கும். பட் நம்ம வந்து சப்போர்ட் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லாதனால தான் நம்ம வந்து இன்னும் கூட கொஞ்சம் கீழே எதிர்பார்க்குறோம். வேற ஒன்றுமே கிடையாது. இப்போ டேல பார்த்தீங்க அப்படின்னா இந்த சேனல் நம்ம எதுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா இங்கேருந்து இப்போ கீழே இறங்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல மார்க்கெட் டேர்ன் ஆகி கீழே வரும்போது 1916 அது வந்து ஷேடோவாக கொஞ்சம் வரும். 1950 வரைக்கும் நமக்கு வரும் பொழுது இந்த சப்போர்ட் லெவலை மார்க்கெட் வந்து எடுத்துருச்சு அப்படின்னா
திருப்பி இந்த மார்க்கெட் கோல்டு வந்து ரேலிக்கு ஸ்டார்ட் அப் ஆகிடும். இதுதான் நம்ம எதிர்பார்க்குற மேஜரான சப்ஸ்டன்ஸ். ஸோ ஒரு 4 ஹவர் ஃப்ரேமில் போய் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து நேற்று சொல்லியிருந்தோம், இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டு 1 ஹவரில் காட்டியிருந்தோம். ஸோ 1 ஹவரில் எடுத்துக்கோங்க. இந்த இடத்துல ப்ரைஸ் வந்து பிரேக் அவுட் நடந்ததுக்கப்புறம் ஒரு கரெக்ஷன் வந்து மார்க்கெட் மேலே போகும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோ பார்க்கலைன்னா போய் பாருங்கள், நேற்று வீடியோவில் சொல்லியிருப்போம். ஸோ மார்க்கெட் மேலே போய் இப்படி கரெக்ஷன் வந்து மேலே போகணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். மார்க்கெட் மேலே போயிடுச்சு. இந்த 25ல ஒரு வேளை மார்க்கெட் நின்னால் மட்டும் ஒரு ரிஸ்க் எடுத்து செல் அடிக்கலாம். ஆனால் மார்க்கெட்டோடைய ரேஞ்ச் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெசிஸ்டன்ஸுக்கும் சப்போர்ட்டுக்கும் நடுவில் தான் இருக்குது. இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி ரீடெஸ்ட் பண்ணுது. இன்னொரு 1 மோர் மார்க்கெட்டில் ஒரு சின்ன ரேலி இருக்கும், அவ்வளோதான். ஆல்மோஸ்ட் நம்ம நெருங்கிட்டோம். இந்த ஸ்பேஸ்க்கு வந்து ஆல்மோஸ்ட் நம்ம வந்து இப்போ நெருங்கிட்டோம். ஸோ ப்ரைஸோடைய ரெசிஸ்டன்ஸ் லெவல் இது ஒன்று, இது ஒன்று, தென் சப்ளை ஏரியா இது ஒன்று. ஸோ வரிசையாக இனிமேல் மார்க்கெட்டுக்கு வந்து அந்த மார்க்கெட் மேலே போகிறதுக்கு அவ்வளோ ஒரு ஈஸியான ஃப்ளோ, இந்த மாதிரி ஒரு பெரிய ஃப்ளோ கிடைக்காது, கொஞ்சம் கன்சால்டேட் ஆகும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, எங்கே மார்க்கெட் ஒரு செல்லுக்கு கன்ஃபார்ம் பண்ணுதோ அங்கே நம்ம செல் ட்ரை பண்ணலாம். ஆல்மோஸ்ட் மார்க்கெட்டில் சிம்பிளாக ஒரு லாஜிக் வச்சுக்கிட்டோம்னாலும் இவ்வளோ தூரம் ஏறினதுக்கு ஹாஃப் வே தான் இறங்கி தான் மார்க்கெட் மேலே ஏறும். ஸோ இந்த இடத்துல நம்ம ஒரு ரெசிஸ்டன்ஸ் பிடிச்சி கரெக்டாக செல் அடித்தோம் அப்படின்னோம்னா கண்டிப்பாக நமக்கு வந்து ஒரு 40 to 50 பாயிண்ட் திருப்பி மார்க்கெட் வந்து கீழே கொடுக்கும். ஸோ திருப்பி இங்கே பை எடுக்கலாம் ஒரு வேளை மேலே போகிற மாதிரி இருந்தால். இல்லை இந்த செல் நல்லா ஸ்ட்ராங்காக கன்ஃபார்ம் பண்ணிடுச்சு, மல்டி டைம் ஃப்ரேம்லேயும் இது செல் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம கீழே இருக்கக்கூடிய 1950க்கு போயிடலாம். ஒன்று 1950, இல்லை பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா வெயிட் பண்ணுவோம். இங்கேருந்து ஒரு கரெக்ஷன் செல் வரைக்கும் வரும். அந்த கரெக்ஷன் செல் எடுத்துட்டு அதுக்கப்புறம் பை ட்ரை பண்ணலாம். இது கரெக்ஷன் செல்லாக வரப்போதா இல்லை மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ட்ரெண்டிங் செல்லாக கீழே வரைக்கும் வரப்போதா அப்படிங்கிறது அப்கமிங்கில் தான் நமக்கு தெரியும். ஸோ ரெகுலர் வீடியோவை ஃபாலோ பண்ணிக்கிங்க, டெலகிராம் பேஜஸ் ஃபாலோ பண்ணிக்கிங்க. எங்கள்கிட்ட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அல்லது கிளாஸ் அட்டன் பண்ணணும், டெக்னிக்கல் கிளாஸஸ் ஆன்லைனில் அட்டன் பண்ணணும் அப்படின்னா இங்கே தெரிஞ்சிட்டு இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆயில். ஸோ ஆயில் பொறுத்த வரைக்கும் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அந்த ரேஞ்சுக்குள்ளே தாங்க இருக்குது. அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த ரெசிஸ்டன்ஸ் ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது. ப்ரைஸ் வந்து பிரேக் பண்ணி அட்லீஸ்ட் இந்த மாதிரி ஒரு ஷேடோஸ் கையாவது நமக்கு கிடைக்கும், ஒரு 80க்காவது பாஸ் பண்ணணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பேன்ஷனுக்குள்ளேயே அப்படியே இருக்குதுங்க. ஓகேங்களா, அந்த எக்ஸ்பேன்ஷனுக்குள்ளேயே மார்க்கெட் இருக்கிறனால நமக்கு கீழே இந்த சப்போர்ட் லெவல் நம்ம எதிர்பார்க்குறோம். ஓகே, இங்கே இருக்கும்போது சொல்லியிருந்தோம் மார்க்கெட் வந்து கீழே இந்த சப்போர்ட் எதிர்பார்க்கலாம் அல்லது கீழே இருக்கிற சப்போர்ட் எதிர்பார்க்கலாம். ப்ரைஸ் ட்ராப் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த சப்போர்ட் லெவலில் மார்க்கெட் எடுக்கல, இதை உடைச்சிட்டான், இந்த பாட்டமை உடைக்கிறான் அப்படின்னா ப்ரைஸ் வந்து இன்னும் கீழே ஃபால் ஆகி நமக்கு சப்போர்ட்டுக்கு பெரிய சப்போர்ட்டுக்கு போயிடும். ஸோ இந்த ரேஞ்ச் அட்லீஸ்ட் இந்த ஹைக்கு மேலே மார்க்கெட் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக க்ளோஸ் பண்ணுமா அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தா என்ன ரீசன் அப்படின்னா ப்ரைஸ் வந்து இங்கேருந்து அப்படியே டேக் ஆஃப் ஆகி மேலே போகும். ஸோ இங்கே இப்படி போயிட்டு இப்படி வந்த மார்க்கெட் நல்ல ஒரு பிரேக் அவுட் மேலே கொடுத்துருந்தால் நமக்கு வந்து இப்படி மார்க்கெட் மேலே போகிறதுக்கு அப்சைடுக்கு மூவ்மெண்ட் இருந்திருக்கும். பட் இங்கே வந்து அவ்வளோ கரெக்டான பிரேக் அவுட் இல்லை, வெறும் ஷேடோவாக மார்க்கெட் கொடுத்துட்டு வந்துச்சு இந்த ரேஞ்சுக்குள்ளே. ஸோ அப்போ ப்ரைஸ் என்ன பண்ணணும்னா ஒன்று இந்த சப்போர்ட்டில் எடுக்கணும். இந்த சப்போர்ட் எடுக்கலை, மார்க்கெட் வந்து அப்படியே பிரேக் ஆகுது அப்படின்னா நம்ம செல்லுக்குள்ளே போக ட்ரை பண்ணலாம். 72 வரைக்கும் மார்க்கெட் கீழே இறங்குறதுக்கும் சான்சஸ் உண்டு. இந்த ரேலியை அது ஸ்டார்ட் பண்ண மாட்டேங்குது, மார்க்கெட் ரொம்ப சைடுவே மூமெண்ட்டில் இருக்குது. ஸோ ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணி மட்டும் ட்ரேட் எடுங்க. நெக்ஸ்ட் சில்வர். ஸோ சில்வர் பொறுத்த வரைக்கும் ஒரு டே ஃப்ரேமில் பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட்டில் ஒரு பை மூமெண்ட் கொடுத்துருக்கான். பட் இதில் வந்து என்ன சொல்லணும் அப்படின்னா கோல்டு சில்வரில் பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு ஏறும் பொழுது சில்வர் லைட்டாக தான் ஏறுது. டிஎக்ஸ்ஒய் வந்து வீக்காக இருக்கும்போது கோல்டோடைய மூமெண்ட்டுக்கு நல்லா இருந்தது. இப்போ டிஎக்ஸ்ஒய் ஸ்ட்ராங்காக இருந்தால் கோல்டு வந்து ரொம்ப மெதுவாக தான் இறங்கும், சில்வர் நல்ல ஃபாஸ்டான ட்ராப்பாக கொடுக்கும். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட்டுக்குள்ளே தான் ப்ரைஸ் வந்து இருக்குது. இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கும் சப்போர்ட்டுக்குள்ளேயும் தான் மார்க்கெட் இருக்குது. ஸோ சப்போர்ட் பிரேக் பண்ணால் கீழே இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் சப்போர்ட்டுக்கு போகும். அது வரைக்கும் இந்த டாப்ஸ்க்கு வரும்போது நம்ம செல் ட்ரை பண்ணணும், கீழே வரும்போது பை ட்ரை பண்ணணும். நேற்று வீடியோலையும் சொல்லியிருந்தோம் மார்க்கெட்டில் இங்கே பையிங் மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், கீழே கொஞ்சம் வந்தால் கூட பையிங் மூவ்மெண்ட் தான். ஸோ ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மேலே போயிட்டுருக்கு. ஸோ இந்த ஹைஸ் எல்லாம் பிரேக் பண்ணி இந்த ரெசிஸ்டன்ஸ் எடுப்பானு அப்படின்னா டவுட். மேலே இருக்கிற ரெசிஸ்டன்ஸை எக்ஸ்பெக்ட் பண்ணோம்,
அந்த சப்ளை டிமாண்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சில்வருக்கு அவ்வளோ டிமாண்ட் இல்லாத காரணத்தினால கோல்டு கூட ரீச் ஆயிட்டான். பட் சில்வர் வந்து ரீச் ஆக முடியலை. ஸோ நம்ம மண்டே மார்க்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கொஞ்சம் அப்சைட் மூவ்மெண்ட் வரும். ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்த லிக்விடிட்டிஸ் எல்லாம் மார்க்கெட் கலெக்ட் பண்ணாவே நம்ம செல் போயிடணும். மேலே இருக்கக்கூடிய டாப் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் தேவையில்லை. ஓகேங்களா? ஸோ ப்ரைஸ் வந்து கொஞ்சம் மேலே ஏறினா நம்ம வந்து செல் ட்ரை பண்ணலாம். 23.20 அந்த மாதிரி லெவல்ஸ் வந்தாலே நம்ம செல் ட்ரை பண்ணலாம். ஆக மொத்தம் ஒரு மூமெண்ட் மார்க்கெட் இப்படி மேலே வரும்போது செல் ட்ரை பண்ணலாம். தென் ப்ரைஸ் இந்த மாதிரி ட்ராப் ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள்கிட்ட அக்கௌண்ட்ஸ் ஓப்பன் பண்ணணும் அல்லது எங்கள்கிட்ட டெக்னிக்கல் கிளாஸஸ் படிக்கணும் ஆன்லைனில் அப்படின்னா எங்களுக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.